பிந்து மாதவி இருக்காங்கல்ல, பிந்து மாதவி வந்து ஒரு ஹீரோவை பத்தி பயங்கரமா பேசியிருக்காங்கப்பா. பயங்கரமா திட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க பாவம் பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டாங்க போல இருக்கு. வேற யாரும் இல்ல, நம்ம சிவகார்த்திகேயனை பத்தி தான் திட்டிருக்காங்க அவங்க. என்ன விஷயம்னாக்கா, சிவகார்த்திகேயன் கூட வந்து அவங்க கேடி பில்லா கில்லாடி ரங்கா பண்ணியிருந்தாங்க. வார்த்தை வாலிபர் சங்கத்துல டீச்சர் ரோல் பண்ணியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் வந்து சொல்லியிருந்தாரா, என்னோட அடுத்த படத்துல வந்து உங்களுக்கு ஹீரோயின் சான்ஸா நான் வந்து சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெக்கமெண்டேஷன் சிவா பண்றாராமா, அவங்க ஹீரோ அவருக்கு யார் ஹீரோயினா வேணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப படம் வந்து அவர் வேற ஹீரோயினை வந்து ரெக்கமெண்ட் பண்ணதால பிந்து மாதவி வந்து செம டென்ஷன் ஆயிட்டாங்க. அவர் வந்து இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து செம ஹிட் ஆயிடுச்சு இல்லையா நம்ம சிவகார்த்திகேயனுக்கு. அதுக்கப்புறம் அவர் ரேஞ்சே மாறி போச்சு. சோ வந்து இந்த படம் ஹிட் ஆனதுல அவரே மாறிட்டாரு. சொன்ன வாக்க காப்பாத்தல, என்ன சீட் பண்ணிட்டாரு, நன்றி கெட்ட ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தைக்கெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. சிவா வந்து இப்பதான் வந்து ஹீரோவா என்டர் ஆனாரு, அவருக்கே இப்படி ஒரு வேலை அப்படின்னு அப்படி கிடையாது. யாரும் துரோகம்னா வந்துட்டு துரோகம் தானே. ஆமா, யாரா இருந்தாலுமே செம்ம கடுப்பு, ஒரே சொல்லுன்னு இருக்கணும்ப்பா. ஆமா, அதனால பிந்து மாதவி சரியான டென்ஷன் ஆகி நன்றி கெட்ட ஹீரோ அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டாங்க. பட் சிவாவும் ஏன் அப்படி பாவம் பண்ணாருன்னு தெரியல. இல்ல குடுக்கலாம், நம்ம வேணா பேசலாம். என்ன பாவம்ல, நம்ம பேசி சிவா கேட்பாரா? கதையா இல்ல, நம்ம பேசி கேட்க வரோம். நம்ம இப்படி பேசுறதுலயே அதுக்கு எப்படியா தெரிஞ்சுட்டோம். அது கண்டிப்பா அவர் தெரிய வரும். ஆனாலும் அவர் பண்ண தப்பு தானே. இல்ல, ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்தணும். அப்ப ஸ்ரீதிவ்யாக்கெல்லாம் வாக்கு கொடுத்திருக்காரா? ஸ்ரீதிவ்யா தான் அடுத்த படத்தோட சாக்லேட் குடுக்கற மாதிரி எல்லாருக்கும் வாக்கு கொடுத்துட்டு இருப்பாரு போல இருக்கு. வாக்கு குடுக்கறது பெரிய விஷயம் இல்ல, அது காப்பாத்த மாட்டேங்கிறாரு. இல்ல, ஸ்ரீதிவ்யாக்கு வாக்கு கொடுத்திருக்காரா? ஆமா, கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. ஓகே, இப்படி வாக்கு கொடுத்தே வந்துட்டு நிறைய ஹிட். அடுத்து அவங்க என்ன திட்ட போறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் சொல்லலாம். ஆமா.